சே, என்னதான் இருந்தாலும் இந்த சன்ரைஸ் பார்க்குறது தனி வைப் தான்ல. ஆக்சுவலாக இந்த சன்ரைஸ் ஒரு பாசிட்டிவ்னு சொன்னால் அவனால் நம்ப முடியுமா? அது எப்படி? ஆக்சுவலாக இந்த சன்ரைஸு ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓ, வேறு ஆரம்பிச்சிட்டான்டா ஃபிசிக்ஸ்லாப். நம்ம பார்க்குற சன்ரைஸை நான் ஒரு பாசிட்டிவ்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பார்க்குற சன்ரைஸ் மட்டும் இல்லை, நம்ம சன்னை எப்போல்லாம் பார்க்குறோமோ ஒரு பாசிட்டிவ் இவெண்ட்டை தான் பார்க்குறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம சன்னை பார்க்கும்போது அதோட கரண்ட் பொசிஷனை நம்ம பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி அது ஒரு 8.3 மினிட்ஸ்க்கு முன்னாடி பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதை தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? அதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை புரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டோட ட்ராவல் டைமை பற்றி புரிஞ்சுக்கணும். லைட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 lakh km/s ட்ராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்டு லைட்டோட ஸ்பீடில், அதாவது 3 lakh km/s ட்ராவல் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தை ஒரு செகண்டில் 7.5 டைம்ஸ் வந்து சுற்றி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு லைட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. என்னதான் லைட் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணாலும் லைட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ட்ராவல் பண்ண லைட் ஆப்வியஸாக டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சன்னையும் நம்ம ஏர்த்தையும் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இருக்க இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 15 crore கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு லைட் பார்ட்டிக்கல் சன்னில் ப்ரொடியூஸ் ஆகி, அதாவது வந்து ஒரு சன்ரே வந்து சன்னில் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஏர்த்தை ரீச் ஆக இந்த 15 crore கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி வரணும். இந்த 15 crore கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அந்த லைட் பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணுற எடுத்துக்கிற டைம் வந்து 8.3 மினிட்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நம்ம இப்போ வந்து சன் ரைஸை பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம சன் ரைஸை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகிற அந்த சன் ரேஸ் இருக்குல்ல, இந்த சன் ரேஸு ஒரு 8.3 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சன்லேருந்து தன்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு 8.3 மினிட்ஸ் டிலேவாக தான் இந்த சன்ரைஸை பார்க்குறோம். இப்போ அந்த விஷயத்த டைமில் சொல்லணும்னா, ஒருவேளை 5:58க்கு சன்ரைஸ் நடக்குதுன்னு வச்சுப்போமே. 5:58க்கு சன்ரைஸ் நடக்கும்போது நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகிற அந்த சன் ரேஸ் எல்லாமே 5:50க்கே சன்லேருந்து தன்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ 5:50க்கு தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 5:58க்கு ஏர்த்தை ரீச் ஆகிற டைம்குள்ளே சன் வந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம 5:58ல் பார்க்குறது என்ன விஷயம்னா, 5:50ல் சன் எப்படி இருந்துச்சோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை 5:58ல் சன் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்க்கணுன்னா, இன்னொரு நான் ஒரு 8 மினிட்ஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி, அதாவது 6:06க்கு தான் 5:58ல் சன் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், சன்னை நம்ம எப்போல்லாம் பார்க்குறோமோ அது ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் இந்த மொமெண்ட்டே சன் அழிஞ்சிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு 8.3 மினிட்ஸ் கழிச்சு தான் தெரியும் நம்மளோட சன் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி. இந்த லைட்டை டிலேவாக பார்க்குற இந்த விஷயம் நம்ம சன்னுக்கு மட்டும் இல்லை, நம்ம நைட் ஸ்கையில் பார்க்குற எல்லா ஸ்டார்ஸுக்கும், பிளானட்ஸ்க்கும், ஈவன் நம்ம மூணுக்கு கூட இந்த விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம மூணு சன்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கிட்ட தான் இருக்குது. நம்ம மூணுக்கும் எர்த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 4 lakh km டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த 4 lakh km டிஸ்டன்ஸை லைட் வந்து ஒரு 1.3 செகண்ட்லேயே வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து மூணுலேருந்து வர லைட்டை வந்து நம்ம ஒரு 1.3 செகண்டை தான் டிலேவாக பார்க்குறோம். நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ்லாம் நம்ம மூன் மாதிரியோ ஈவன் நம்ம சன் மாதிரியோ கூட ரொம்ப கிட்ட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சன்னை தவிர்த்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டார்னா அது வந்து ப்ராக்சிமா செஞ்சுரி. இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சொல்கிறதுக்கே ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இந்த ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸை அஸ்ட்ரானமர் சொல்லும் போது மீட்டர்ஸில் சொல்ல மாட்டாங்க, ஆக்சுவலாக லைட் இயர்ஸில் தான் சொல்லுவாங்க. லைட் இயர்ஸ்னால் என்னென்னா, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு லைட் ட்ராவல் பண்ண எவ்வளோ இயர் எடுத்துக்கின்றது தான் லைட் இயர்ஸ். நம்ம ஏர்த்துக்கும் ப்ராக்சிமா செஞ்சுரிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 4.2 லைட் இயர்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இந்த ப்ராக்சிமா செஞ்சுரியில் ஒரு லைட் பார்ட்டிக்கல் கிரியேட் ஆகி ஏர்த்துக்கு ரீச் ஆக 4.2 இயர்ஸ் ஆகும். ஒருவேளை நம்ம நைட் ஸ்கையில் ப்ராக்சிமா செஞ்சுரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம ஆக்சுவலாக இப்போ இருக்க அந்த ப்ராக்சிமா செஞ்சுரியை பார்க்கல, ஒரு 4.2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ப்ராக்சிமா செஞ்சுரியை தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம இப்போ இருக்க ப்ராக்சிமா செஞ்சுரியை பார்க்கணுன்னா ஒரு 4.2 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் இந்த ப்ராக்சிமா செஞ்சுரியை பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி ஏர்த்துக்கு ரொம்ப நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டார். ஆனால் நம்ம நைட் ஸ்கையில் பார்க்கும்போது இந்த ப்ராக்சிமா செஞ்சுரியை தவிர்த்து பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்க ஸ்டார்ஸை கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்ம நைட் ஸ்கையில் பார்க்குற எல்லா விஷயமுமே ஒரு பாஸ்ட் ஈவெண்ட் தான். ஸோ நம்ம நைட் ஸ்கையே ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை காட்டக்கூடிய டைம் மிஷின் தான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட இந்த வீடியோ முடிப்போம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு தூரத்தில் இருக்க ஒரு கேலக்ஸியை கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரல் கேலக்ஸி NGC 4666ன்னு ஒரு கேலக்ஸி இருக்குது. இந்த கேலக்ஸி வந்து ஏர்த்துலேருந்து 80 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது. அந்த கேலக்ஸியில் ஒருவேளை ஏலியன்ஸ் இருந்து அவங்கக்கிட்ட ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் இருந்து நம்ம எர்த்தோட சர்ஃபேஸை பார்க்க முடியும்னு இருந்துச்சுன்னா, அவங்க நம்ம மனுஷங்க நடமாடுறதை பார்க்க மாட்டாங்க, ஆக்சுவலாக டைனோசர் நடமாடுறது தான் பார்ப்பாங்க.